கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. தனி தீர்மானம் தொடர்பாக அவையில் நடந்த காரசார விவாதங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனை காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தியும் சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தனி தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் பேசிய அவர், மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருப்பதாகவும், எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருப்பது வேதனை தருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை மத்திய அரசு அடிக்கடி மறந்து விடுவதாக குற்றம் சாட்டிய முதல்வர், கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட போதே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இதைத் தொடர்ந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 16 ஆண்டுகள் மத்திய அரசுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக மீனவர் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள். இதனிடையே கச்சத்தீவு தீர்மானம் நாடகம் என விமர்சித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக கபட நாடகம் ஆடுவதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், மீனவர் நலனில் பிரதமர் மோடிக்கு வேறுபாடு கிடையாது என்றும் பிரதமரால் வரலாற்று தவறை சரி செய்ய இயலும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்பது போல சில வரலாற்று உண்மைகளை விட்டுவிட்டு பேசுவதாக அவையில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரிதான் என செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அன்னை இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, 2 அக்ரிமெண்ட். இப்பவும் சரிதான். இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானத்திற்கு ஆதரவளித்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் பல அரிய வகை தொல்பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் தற்போது 2 மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்த மணி 6 மில்லிமீட்டர் சுற்றளவும் 4.7 மில்லிமீட்டர் கனமும் 22 மில்லிகிராம் எடையும் கொண்டதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதுவரை வெம்பக்கோட்டை அகழாய்வில் தங்கத்தால் செய்யப்பட்ட 7 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
கடலூரில் மது போதையில் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மது போதையில் இருந்த இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்தனர். மேலும் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நெல்லிக்குப்பம் போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட தானு என்கிற சுகன்வேல், ரங்கீஸ்வரன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவர் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர். வேற எதுக்குமே நாங்க வச்சுக்க மாட்டோம். மன்னிச்சேங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் நரசிங்காபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் ஆயுதப்படை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை கோயம்பேடு திருமங்கலம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த ஜெகன் அதிகாலை நேரத்தில் பணிக்கு செல்வதற்காக காட்பாடி ரயில் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்தார். அப்போது எதிரே வந்த லாரி இவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பட்டா மாறுதலுக்காக 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். உடையந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் தான் வாங்கிய 17 சென்ட் நிலத்தின் பட்டாவில் பெயர் மாறுதல் செய்ய இரும்புலி கிராம நிர்வாக அலுவலர் திருநாவுக்கரசுவை அணுகினார். அதற்கு அவர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதால் சுபாஷ் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். இதனையடுத்து VAO திருநாவுக்கரசு கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். மதுரை மாட்டுத்தாவணி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பாண்டிக்கோவில் பின்புறம் உள்ள குறிஞ்சித்தோப்பு பகுதியில் கஞ்சாவுடன் சிலர் சுற்றித் திரிவதாக அறிந்து சென்ற காவல்துறையினர் விஜயசுதர்ஷன், சிவக்குமார், தயாநிதி, தமிழரசன், அகிலன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே பொது சாலை ஆக்கிரமிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நடுவலூர் ஊராட்சியில் புண்ணியம்மன் கோவில் தெருவின் சாலையை சிலர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டி வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்த பகுதியில் சாலையின் நடுவே கற்களை வைத்து போராடிய நிலையில் காவலர்கள் பேச்சுவார்த்தையினிடையே கற்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி கோவிலில் தீமிதி திருவிழாவையொட்டி 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. மேள தாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட யானை, குதிரை முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலுக்கு சென்றனர். பின்னர் கோயிலில் அம்மனுக்கு பாலபிஷேகம் நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் ஓடுகின்ற சனத்குமார் ஆற்றை காணவில்லை என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் பொதுமக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆற்றினை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என தருமபுரி அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் சார்பில் பல்வேறு இடங்களில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. சனத்குமார் ஆற்றின் கால்வாயை முறையாக பராமரிக்காததால் கால்வாயின் சில பகுதி ஆக்கிரமிப்பிலும் மற்ற இடங்கள் புதர் மண்டி, சாக்கடை தேங்கி சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து தங்கம், வெள்ளி, பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொரநாட்டு கரும்பூரில் சக்திவேல் என்பவரது வீட்டில் 1,10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 6 கிராம் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதேபோன்று மோகன் என்பவரது வீட்டில் 4 சவரன் நகை, 1.5 கிலோ வெள்ளியை திருடிய கொள்ளையர்கள் மற்றொரு வீட்டிலும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் குறித்த புகார் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அக்கம்பக்கத்தில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி திருவிழாவையொட்டி இக்கோவிலின் கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அம்மனும் சுவாமியும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து அம்மனும் சுவாமியும் பல்வேறு மண்டகப்படித்தாரர்கள் சார்பில் வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். மேலும் வரும் 9ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு தேரோட்டமும் நடைபெற உள்ளது. மதுரையில் வரும் 6ஆம் தேதி ட்ரோன் மற்றும் தனியார் வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதித்து ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார்.
பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி வான்வழியாக மதுரை வந்து வான்வழியாக ராமநாதபுரம் சென்று மீண்டும் மதுரை வழியாக டெல்லி திரும்புகிறார். இதனால் மதுரை விமான நிலையம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வழியாக ட்ரோன்கள் மற்றும் வான்வழி வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதோடு அவற்றை இயக்குவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ராமாபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்படும் மதுபாட்டிலுக்கு சிறப்பு ஆஃபராக சிக்கன் குழம்பு தரப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செங்கோடு ராமாபுரம் பகுதியில் மதுபாட்டிலுக்கு இலவசமாக சிக்கன் குழம்புடன் இட்லி கொடுக்கப்படுவதால் மதுப்பிரியர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். அரசு அனுமதி இல்லாமல் இயங்கும் மதுபான கடையில் இட்லியும் இலவசமாக வழங்கப்படுவதால் காலை 6 மணியிலிருந்து வியாபாரம் படுஜோராக இருப்பதாகவும் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆயக்குடி தனியார் மக்காச்சோள கொள்முதல் நிலையத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மக்காச்சோள மூட்டைகள் திருடப்பட்டுள்ளன. ஆயக்குடி கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் பரவாய் கிராமம் சமத்துவபுரம் பகுதியில் மக்காய்ச்சோளம் கொள்முதல் நிலையமும் எடை மேடையும் நடத்தி வருகிறார். இந்த கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 70 மூட்டைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் வாகனத்தின் மூலம் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் உள்ள நாமக்கல் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1,02 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி மூட்டைகள் ஏலம் போயின. இங்கு நாமக்கல், புதுச்சத்திரம், காளப்பநாயக்கன்பட்டி, காரவள்ளி உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பருத்தியை கொண்டு வந்து ஏலத்தில் விற்பனை செய்வார்கள். திருச்செங்கோடு, கொங்கனாபுரம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் நேரடி ஏலத்தில் பங்கேற்பார்கள். RCH ரக பருத்தி, சுரபி ரக பருத்தி, மட்டரக கொட்டு பருத்திகள் என 4436 பருத்தி மூட்டைகள் ஏலம் மூலமாக விற்பனை செய்யப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே செல்லியம்மன் கோயில் தேரினை தலையில் சுமந்து வயல்வெளிகளுக்கு தூக்கிச் சென்று கிராம மக்கள் வினோத வழிபாடு நடத்தினர். கீரனூர் கிராமத்தில் ஐயனார், செல்லியம்மன் மற்றும் மாரியம்மன் கோயில்களில் பங்குனி உற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்ற நிலையில் கிராம மக்கள் தூக்குத் தேரினை தலையில் சுமந்து விளைநிலங்களை சுற்றி வந்தனர். உடல் உறுப்புகளை தானம் செய்ய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 42 நாட்கள் சிறப்பு விடுப்பு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், எந்த உடல் உறுப்பை தானம் செய்தாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 42 நாட்கள் விடுப்பு அளிக்கப்படும் என்று கூறினார். அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து விடுப்பு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் மத்திய அமைச்சர் கூறினார். கர்நாடகாவின் சித்ரதுர்கா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் 15 முறை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சல்லாகிரே பல்லாரி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதியது. இதில் காரில் பயணித்த 2 குழந்தைகள் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த லிங்காயத் சமூக மடாதிபதியான ஸ்ரீ சிவக்குமார் சுவாமிஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். தும்கூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஸ்ரீ சிவக்குமார் சுவாமிஜியின் 118வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய DK சிவக்குமார், மறைந்த ஸ்ரீ சிவக்குமார் சுவாமிஜி சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு, கல்வி கிடைக்க பாடுபட்டதாகவும் அவரது சேவையை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் கூறினார்.